தை அமாவாசை வழிபாடு. திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று லட்ச தீபம் ஏற்றுவார்கள். மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்களால் ஏற்றப்படும் இந்த லட்ச தீபங்களால் அன்றைய தினம் நெல்லையப்பர் ஆலயம் முழுவதும் ஒளி வெள்ளத்தில் பிரகாசிக்கும். ராமேஸ்வரத்தில் தை அமாவாசை அன்று ராமநாத சுவாமியும் அம்பாளும் அக்னி தீர்த்தத்திற்கு வருவார்கள். அங்கு அவர்களுக்கு புனித நீராடல் நடைபெறும். தை அமாவாசை என்றாலே திருக்கடையூர் அபிராமி அம்மனும் அந்த அன்னையை தன்னுடைய 100 பாடல்களால் அந்தாதி பாடிய அபிராமி பட்டரும் நினைவுக்கு வராமல் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் தன் பக்தனான அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று வானில் பௌர்ணமி நிலவை தெரிய செய்து அருளியவர் அபிராமி அன்னை. அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு தை அமாவாசை அன்று திருக்கடையூர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விமர்சையாக நடத்தி காண்பிக்கப்படும். திருவள்ளூரில் வீற்றிருக்கும் வீரராகவர் பெருமாள் சாலிகேந்திர மகரிஷி என்பவருக்கு தை அமாவாசை அன்று காட்சி கொடுத்தார். இந்த நிகழ்வு அந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தை அமாவாசை தலம் என்று அழைப்பார்கள். தை அமாவாசை அன்று பக்தர்களுக்கு தேனும் தினைமாவும் பிரசாதமாக வழங்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலை என்ற இடத்தில் மாசாணியம்மன் கோவில் உள்ளது. புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் அம்மன் சயன கோலத்தில் இருப்பதை தரிசிக்கலாம். இங்கு தை அமாவாசை அன்று பச்சிலை பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். இந்த பிரசாதம் வயிற்று பிரச்சனைகளுக்கு அருமருந்தாகும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருஇந்தலூரில் பரிமள ரங்கநாதர் கோவில் இருக்கிறது. தை அமாவாசை அன்று இத்தல இறைவனான பரிமள ரங்கநாதருக்கு தாயாரை போலவும் தாயாரான சந்திர சபா விமோசன வள்ளிக்கும் பெருமாளை போலவும் அலங்காரம் செய்வார்கள். இதனை மாற்று திருக்கோலம் என்று அழைப்பார்கள். கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலயம் கோவில் போலவே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள திருமூர்த்தி மலையில் வீற்றிருக்கும் அமனலிங்கேஸ்வரர் கோவிலும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் இணைந்து அருள்பாலிக்கிறார்கள். தைப்பட்டா சாகும்படி தொடங்குவதற்கு முன் இந்த பகுதியை சேர்ந்த விவசாயியின் பலரும் தை அமாவாசை அன்று இங்கு வந்து இறைவனை தரிசித்துவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர்.